இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் பிரியர்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான செம டேஸ்டியான இந்த ஸ்வீட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப்சி. அதாவது குஜராத்தியில் லாப்சின்னு சொல்கிறாங்க. பட் இது நம்மளுடைய தமிழ்நாட்டில் கோதுமை ரவை கேசரி அப்படின்னு நம்ம செய்கிறோம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கோதுமை ரவை ஒரு அரைக்கப்பளவு எடுத்திருக்கேன். ஸ்வீட் இதுக்கு நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்து தான். மைல்டாக வேணும் அப்படின்னா அரைக்கப்பளவுக்கே வெல்லம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு நான் ஒரு உடைச்ச முந்திரி, அதையே நல்லாவே உடச்சி போட்டிருக்கேன். ஒரு 10 உடைச்ச முந்திரி. ஏலக்காய் கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நெய், இதுக்கு வேறு எதுவும் இல்லை, நெய் மட்டும் சூஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது அத்தனை நெய்யையுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு 50 ml நெய் அவ்வளோ இருந்தால் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், ஒரு வாணலியில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஸ்வீட் செய்கிற வாணலி இது, அதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை நல்லா கோல்டனாக வறுத்துட்டு அது கூடவே நம்ம அந்த ரவையையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கோதுமை ரவையை முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா சேர்த்து வறுத்துப்போம். முந்திரி பருப்பு நல்லா கோல்டனாக வறுபட்டதுக்கப்புறமா அந்த கோதுமை ரவையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் சூப்பராக வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ எடுத்துருந்தோம், அரை கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கோம் அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணியும் பாலும் சேர்த்த கலவை. அதாவது 1 பங்கு கோதுமை ரவைக்கு 4 பங்கு தண்ணியோ அல்லது பாலோ ரெண்டும் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இப்போ அதில் அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேன். ஸோ இது லைட்டாக சூடாகட்டும், கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பச்சை பால் கிடையாது, காய்ச்சி ஆற வச்சது. ஸோ இது நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இந்த தண்ணியும் பாலும் சேர்த்த கலவையை இந்த கோதுமை ரவையில் சேர்த்துருவோம். 4 பங்கு அளவுக்கு நமக்கு அந்த லிக்விட் இருந்தால் தான் இது நல்லா உறிஞ்சு சாஃப்டாக வெந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்போ லைட்டாக சூடு பண்ணதுக்கப்புறமா இதில் சேர்த்துருவோம். ஸோ அப்போ லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணிடுவோம். இதை நல்லா வேகிற அளவுக்கு நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சுருவோம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவோம். அப்படியே வெந்துடும், எல்லாத்தையும் உறிஞ்சி அப்படியே நல்லா பதமாக சாஃப்டாக வெந்துடும். 4 பங்கு அந்த நம்ம ஊற்றின லிக்விடை அப்படியே உறிஞ்சிருச்சு. தண்ணியும் பாலும் சேர்த்து கலந்த கலவையை நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்வீட்டை சேர்க்கணும். இல்லாட்டி முன்னாடியே அவசரப்பட்டு சேர்த்தோம் அப்படின்னா வேகவே வேகாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய ஏலக்காய், பொடிக்கல தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெல்லம். இப்போ வெல்லம் சில இடங்கள்ல குட்டி குட்டி கட்டி இருக்கும், அது எல்லாம் கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இதை கிளறணும். எனக்கு தெரியும் இந்த வெல்லத்தில் தூசு இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் ரொம்ப தூசியாக இருந்த வெல்லமாக இருந்ததுன்னா ரொம்ப அப்படியே அப்படியே லைட்டாக நனையிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை கரைச்சி அப்புறம் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் அதே மாதிரி இப்போ ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துப்போம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் இது. நமக்கு நல்ல அயன் ஜாஸ்தியாக இருக்கும் வெல்லம் சேர்க்கறதுனால. அதே மாதிரி கோதுமை ரவை நெய் சேர்க்கறதுனால அதுவும் நல்ல அருமையாக நமக்கு நிறைய தேவையான ஃபேட்ஸ் இருக்கும், உடம்புக்கு தேவையான ஃபேட்டு. ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும், அந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சி இதில் சேரட்டும், பார்க்கலாம். ஸோ நம்ம போட்ட வெல்லம் எல்லாமே அதோட கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு நல்ல அழகாக சூப்பராக ஒரு டெக்ஸ்சரோட நம்ம எப்படி நமக்கு இந்த ரவா கேசரி இருக்கும் அந்த மாதிரி இந்த கோதுமை கேசரி கோதுமை ரவை கேசரி. ஆனால் நம்ம குஜராத்தி ஃபேமஸ் குஜராத்தி ஸ்வீட்டு அதை லப்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் கோதுமை ரவையில் நார்மலாக செய்கிறது தான் அது. ஸோ அதை நான் டோட்டலாக கம்ப்ளீட்டாக இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டோம் அப்படின்னா அது கெட்டிப்பட்டுரும். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் பிடிச்சவங்களுக்கு ரொம்பவே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதை இது சர்க்கரை இல்லை அப்படி இப்படின்லாம் அந்த ஒயிட்டு சுகரு அந்த மாதிரிலாம் யோசிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னொரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.